ஏன் மாதிரி குழந்தை இப்போ உமாவுக்கு எப்படி இருக்கு உடம்பு? இப்போ பரவாயில்லத்த, நல்லா இருக்கு. என்ன அவங்க பொண்ணு தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கா. அது பச்சை பிள்ளைல்ல, அப்படிதான் அழுவோம். நீ தான் கொஞ்சம் தைரியமாக ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கண்மணி வேணும்னா அவள் கூட துணைக்கி அனுப்பிவிட வேண்டியதானே? அவள் இங்கே சும்மா தானே இருக்கேன், அங்கே இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. நானும் அதான் நினச்சேன். இந்த கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் சொல்லி கண்மணியை கொடுத்துட்டு வர சொல்லலான்ட்டு இருக்கேன். ஆமாம் மரிய குழந்தை, நானே சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். நம்மளே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் உமாக்கிட்ட கொடுத்து விடு. ஆமாம், அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் வேற. நம்ம கண்மணி கூட துணைக்கு போகட்டும். அங்கே இருந்தால் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் கூட மாட வேலை பார்த்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். நாம் சாப்பாடு கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். போகும்போது எண்ணத்தை தான் கொண்டுட்டு போகிறோம். இப்படி இருக்கும்போதே கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாத்துக்கூட சந்தோஷமாக இருந்தால் போதும். அதுதாம்மா உண்மையான வாழ்க்கையே. ஆமாத்த, நீங்கள் சொல்கிறது தான் 100க்கு 100 உண்மை. போகும்போது அப்படி எண்ணத்தை தான் வாரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. எல்லாரும் பணம் பணம் பணம்னு அலையிறாங்க. நமக்கெல்லாம் அந்த ஒரு புத்தியே வந்ததில்லத்த. இந்த கண்மணி வர சொல்கிறேன், இருங்க போயிட்டு வர சொல்லுவான். கண்மணி, கண்மணி இங்கே வாமா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? கண்மணி, உமாவுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, அவளால் சாப்பாடு வேற செய்ய முடியாதுமா. அங்கே ரம்யா வேற தனியாக இருப்பா. அவள் சின்ன பிள்ளை, பசி தாங்க மாட்டா. அதனால் நீ என்ன பண்ணு, நம்ம கிச்சனில் சாப்பாடு இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறியாம்மா? சரிம்மா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேம்மா. கண்மணி, போகும்போது அப்படியே அங்கே கொய்யாப்பழம் இருக்கு பாரு, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போம்மா. அது தான் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க பாட்டி, எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். உன் தங்கச்சியும் வீட்டில் தானே இருக்கேன், அவளையும் வேணா கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாவேன். எது அவளையா? அத்தை, அவளாம் அவள் கூட அனுப்ப வேண்டாம். அவள் கூட போய் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகி நிற்கிது. அவள் செவனு வீட்டிலே இருக்கட்டும். கண்மணி, நீ மட்டும் போயிட்டு வாமா. ஆமாம், ஒரு நாளைக்கு 100 வாட்டி நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடையாக நடந்துக்கிட்டே இருப்போம். அந்த நெட்டவள்ளி இன்னைக்கு ஆளையே காணோம். அந்த கதையை யாத்த கேட்குறீங்க? ஏம்மா, என்னமாச்சு? எதுவும் சண்டை எதுவும் போட்டாளா? நாங்கள் உமாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்தோம்மா. உமாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு டாக்டர் வந்தார். சரிம்மா, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன நினச்சான்னு தெரியல, இந்த நெட்டவள்ளி திடீர்னு ஒரு பெரிய குசை ஒன்று உள்ளே போட்டு விட்டுட்டா. ஐயய்ய, ஆஸ்பத்திரிக்குள்ளையா? ஆமாத்த, ஒரே கவிச்ச வாடை. என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டாக்டரே தெக்கு முக்காடி போய் மூச்சு தானே வெளில ஓடி போயிட்டாரு. அப்புறம் என்னடியாச்சு? அதுக்கப்புறம் உமாவை கூட்டிக்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருந்தோம். காரில் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் காருக்குள்ளே 2-3 வாட்டி டம்மு டிம்மு டொம்முன்னு போட்டு விட்டா மூச்சு பொறுக்கம்ல. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுவுறாங்க. என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எப்படியோ மூச்சை மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்களும் எவ்வளவோ மூச்சை மூடி பார்க்குறோம், ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவ்வளோ ஒரு கெட்ட வாடை வருது. வேக வேகமாக டிரைவரை ஓட்டியாந்து சீக்கிரமாக ஊரில் இறக்கி விட்டார். இல்லைன்னா நாங்கள் காருக்குள்ளேயே இறந்து போயிருப்போம். அவ்வளோ ஒரு வாடை ஆகி போச்சு. ஐயய்ய, நெட்டவள்ளி குசு போட்டு உங்களை கொல்ல பார்த்துட்டாளா? ஆமாத்த, எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் அவள்கிட்ட மெடிக்கல் 2 மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு என் வீட்டு பக்கம் 2 நாள் வராதுன்னு சொல்லி மூஞ்சில் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா சங்கரி? அவள் நம்ம வீட்டுக்கு வந்தாலே சுத்தம் சுத்தம்னு வாய்க்கிலேயே பேசுவா. இப்போ அவள் சுத்தம் ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சே. இனிமேல் வரட்டும், அந்த நெட்டவள்ளியை நான் பார்த்துக்கிறேன். ரம்யா, வா கண்மணி, உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பரவாயில்ல கண்மணி, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. உமாக்கா, உமாக்கா வா கண்மணி, எப்போ வந்த? இப்போதாக்கா வந்தேன். உடம்பு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல கண்மணி, நல்லா இருக்கு. சும்மா கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். சரிக்கா சரிக்கா, அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, இதை சாப்பிடுங்க. ஏன் கண்மணி, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எங்களால் பாரு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அக்கா, என்னக்கா நீங்கள் நாங்கன்னு பிரித்து பேசுகிறீங்க? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தானே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரம்யா வேறு எவ்வளோ நேரம் தான் பசியில் இருப்பா சொல்லுங்கள். அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்கண்ணா.
அதில் கொய்யாப்பழம் இருக்குது, அதையும் சாப்பிடுங்க. உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நான் பிரிச்செல்லாம் பார்க்கலாமா, உங்களுக்கு எங்களால் சிரமமாக இருக்குமே, அதை தாம்மா சொன்னேன். அக்கா சிரமம்லாம் இல்லைக்கா, எங்களுக்கு சாப்பாடு செய்யறதில்ல ஒரு 2 கிலோ சேர்த்து செய்ய போகிறேன், அவ்வளோதாக்கா. முதல்ல வாங்க சாப்பிடுங்க. அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நானும் கண்மணி வெளில போயிட்டு வரேம்மா. எதோ வெளில போயிட்டு வரியா? ஆள் வந்தோன்னே ஊர் சுத்த கிளம்பிட்டியா? சரி சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. சரிம்மா, நாங்கள் பார்த்து போயிட்டு வரோம். ஏன்னா ஒன்றா ஃபோன் பண்ணம்மா, உடனே வந்துடுறோம் போயிட்டு. சரிம்மா சரிம்மா, நான் ஃபோன் பண்ணுறேம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன கண்மணி, உன் தங்கச்சி வரலையா? அவள் வர்ற மாதிரி தான் இருந்தா, அம்மா தான் திட்டி அவளை வர வேண்டான்ட்டாங்க. வீட்லயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது கண்மணி. அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு பார்த்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்டேன். அதான் இந்த மாதிரி கொஞ்சம் வெளில வந்தோம்னா தான் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. ஏ ரம்யா, போய் தானே சொல்கிற? உன் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அவனை சைட் அடிக்கலான்னு தானே இங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன எது, ஏன் ஆளா? எனக்கு எங்க ஆள் இருக்கு? அதான்டி அன்னைக்கு ஒருத்தன் R15 பைக்கில் வந்தானே ஸ்டைலாக லுக்கு, அவனை தான். யாரு? அந்த கருவாயனா? நீ போடி, அவனே சும்மா டைம் பாஸ் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நானும் அன்னைக்கு அவனை எப்படா கழட்டி விடுறேன்னு பார்த்துக்கிட்டேன். அதனால நானும் ஒரு பொய்யை சொல்லி விட்டேன். அவன் கிட்ட நேரம் ஊர் மேய்ஞ்சிட்டு இருப்பாண்டி. ரம்யா, சொல்லி வாய் முடலை, அதுக்குள்ளே உன்னோட பிளாக் லவர் வந்துட்டாரே. நீ வேற கண்மணி, நானே வீட்டில் இருக்கிறது கடுப்பாக இருக்கு, போர் அடிக்குதுன்னா இந்த பக்கம் வந்தேன். இங்கே வந்தா இவன் தொல்லை தாங்க முடியலை. இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல வேற. ஹாய் ரம்ஸ், எப்படி இருக்க? இது ரம்ஸா? என்னடா ரம்ஸு ட்ரம்ஸ்னு உளறிக்கிட்டு இருக்க? ஏய், உன்னோட பேர் ரம்யா தானே, அதை சுருக்கி செல்லம்மா ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓ, செல்லம்மா கூப்பிடுறீங்களோ? நீ இருக்கதே குள்ளம், இதில் எனக்கு செல்லம்மா பேர் வைக்கிறீங்களோ? ஏய், உனக்கு என்னடா விஷயம்? ஏன் தாண்டா என் பின்னாடி போய் சுற்றிக்கிட்டே இருக்க? ஹே ரம்ஸ், நீ தானே சொன்ன 1 மாதத்தில் ஒன்னே மாதிரி கலராக மாறிட்டு வா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஆமாம் சொன்னேன். நீ தான் இன்னும் கலர் மரம் அப்படியே கருவை கொட்ட மாதிரியே இருக்கியே. ஹே ரம்ஸ், நானும் எவ்வளவோ மெடிக்கல் ஷாப் போயிட்டு என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு நானும் என்னோட கலரை மாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் அது சுத்தமாக மாறவே மாட்டேங்குது. இதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹே ரம்ஸ், நானும் எவ்வளோ மெடிக்கல் போயிட்டு என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எந்த மருந்தும் வேலைக்கு ஆகலை. கொஞ்ச நாளுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட நேச்சுரல் கலரை நாம் தேவையில்லாமல் எந்த கிரீமும் போட்டு மாற்றக்கூடாதுன்னு. ஓஹோ, கலர் மாற்ற முடியலை, இதில் டயலாக் வேற. ஹே ரம்ஸ், காதலுக்கு கலர் முக்கியம் இல்லை, ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம். ஓ அப்படியா? கொஞ்சம் சரி. அங்க பாரு, உன் உடம்புல பல்ல தவிர வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு ராம்ஸ், நீ என்னை லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் மறுபடியும் என் கலரை பற்றி மட்டும் தப்பாக பேசாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்படிதாண்டா பேசுவேன் கருவ கொட்டை பாயில. உனக்கு என்னடா காதல் வேண்டி கிடக்கு? ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போயிரு, எல்லாம் உனக்கு மரியாதை கட்டி போயிடும். நீ வா ரம்மி, நம்ம வீட்டுக்கு போவோம். கண்மணி நில்லு, காரணம் சொல்லு, காதல் கிளியே கோவமா. டேய், என்னடா இவ்வளவு நேரம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டு இப்போ என் ஃப்ரெண்டு கண்மணியை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஆமாம், நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், நீ தான் என்னை காதலிக்கலன்ட்ட. அதான் உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி? டேய், நானாச்சும் பரவாயில்ல, கண்மணி அவங்க அம்மா கிட்ட உன்னை பற்றி சொன்னான்னு வச்சுக்க, அவங்க அம்மா டேங்கர் லாரி மாதிரி இருப்பாங்க. ஏறி ஒரு உருண்டாங்க, நீ அப்படியே சாணி மாதிரி தகடையா போயிடுவ. ஒழுங்கா ஓடி போயிரு வீட்டை பக்கம். எது டேங்கர் லாரி மாதிரி இருப்பாங்களா?